வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2 4ல் முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. இங்க ஒரு 3 தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அப்படி அடுத்து வரக்கூடிய 3 உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்க, 8 24 72 இருக்கா. இது முதல் உறுப்பு என்னது A1, ரெண்டாவது உறுப்பு A2, மூணாவது உறுப்பு A3. அப்ப அடுத்த 3 உறுப்புனா A4, A5, A6 நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது A4 கண்டுபிடிக்கணும். இதை பாருங்க, இங்க என்ன இருக்கு, 8 24 மாறி இருக்கு. அப்ப எதை கொண்டு பெருக்கி இருக்கோம்? 3 கொண்டு பெருக்கி இருக்கோம். அதே மாதிரி பாருங்க, 24 72 மாறி இருக்கு. அப்ப எதை கொண்டு பெருக்கணும்? 3 கொண்டு பெருக்கணும். 8 3 24, 23 24 3 72. அதே மாதிரி தான் பாருங்க, நாலாவது உறுப்பு என்ன அப்படின்னா, இந்த மூணாவது உறுப்பு இருக்கு இல்லையா, அதை 3 கொண்டு பெருக்குனா கிடைக்கும். பெருங்க, 2 6, 3 21, 216. அதுக்கடுத்து ஐந்தாவது உறுப்பு என்ன செய்யணும்னா, இந்த நாலாவது உறுப்பு இருக்கு இல்லையா, இதை 3 கொண்டு பெருக்கணும். பெருங்க, 3 18, 18 8 மிச்சம் 1, 3 1, 1 கூட்டினா 4, 2 6, 648. அதுக்கடுத்து ஆறாவது உறுப்பு இருக்கு இல்லையா, அது என்ன செய்யணும்னா, இந்த ஐந்தாவது உறுப்பு 648 3 கொண்டு பெருக்கினா கிடைக்கும். பெருங்க, 3 24க்கு 4, மிச்சம் 2, முன்னாங்க 12, 2 கூட்டினா 14, 14க்கு 4 மிச்சம் 1, 3 18, 18 1 19, 1944. இதான் என்னது அடுத்த 3 உறுப்புகள். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா பாருங்க. ரெண்டாவது இது 5 1 -3, எக்ஸெட்ரா. இது முதல் உறுப்பு A1, இது ரெண்டாவது உறுப்பு A2, மூணாவது உறுப்பு A3. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்த 3 உறுப்புகள். therefore அடுத்த 3 உறுப்புகள் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். எந்தெந்த உறுப்புகள் வரும் அடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னா, நாலாவது உறுப்பு வரும், ஐந்தாவது உறுப்பு வரும், ஆறாவது உறுப்பு வரும். சரியா? இப்ப பாருங்க, இங்க 5 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப 5ல என்ன செய்யணும்? 4 மைனஸ் பண்ணணும், 1 வந்துடும். அதே மாதிரி 1ல என்ன செய்யணும்? ஒரு 4 மைனஸ் பண்ணா என்ன வந்துடும்? -3 வந்துடும். இப்ப பாருங்க, நம்ம என்ன செய்யணும்னா, நாலாவது உறுப்பு வேணும்னா இந்த மூணாவது உறுப்பு -3ல இருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணுங்க. அப்ப என்ன வந்துடும்? ஒரே கூட்டினா கூட்டும், கூட்டினா 7. என்ன 7? -7. அதுக்கு அஞ்சாவது உறுப்பு பாருங்க, இந்த நாலாவது உறுப்பு -7ல இருந்து என்ன செய்யணும்? ஒரு 4 நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ கூட்டினா என்ன வந்துடும்? -11. அதுக்கு அடுத்து ஆறாவது உறுப்பு பாருங்க, என்ன செய்யணும்? இந்த ஐந்தாவது உறுப்பு -11ல இருந்து என்ன செய்யணும்? ஒரு 4 நம்ம மைனஸ் பண்ணணும். 2 ஒரே குறி, கூட்டினா 15, மைனஸ் இருக்குன்னா -15. இதான் என்னது அடுத்த 3 உறுப்புகள். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்ல இருக்கிறது பார்க்கலாமா பாருங்க. லாஸ்ட்ல என்ன இருக்கு? 1/4. அதுக்கு அடுத்தது 1/9. அதுக்கு அடுத்தது 3/16. இடத்துல 2. சரியா? எக்ஸெட்ரா. அடுத்த 3 உறுப்புகள். அடுத்த 3 உறுப்புகள் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. அடுத்த 3 உறுப்பு. இது என்னது? முதல் உறுப்பு A1, ரெண்டாவது உறுப்பு A2, மூணாவது உறுப்பு A3. இப்ப தொகுதியில பாருங்க 1 2 3 4 வருது, பிரச்சனை கிடையாது. அப்போ நாலாவது உறுப்புல என்ன வரும்னா 4 வரும். பை இத பாருங்களேன், இந்த 4 நம்ம 2 ஸ்கொயர் எழுதலாமா? 9 3 ஸ்கொயர் எழுதலாமா? 16 4 ஸ்கொயர் எழுதலாமா? அப்ப பாருங்க, 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வரும்? 5 ஸ்கொயர் வரும். அப்ப ஆன்சர் பாருங்க, 4/5 ஸ்கொயர் பண்ணா 25. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, ஐந்தாவது உறுப்பு A5. பாருங்க, என்ன வந்து 4 வந்திருக்கா? 4க்கு அடுத்தது 5, 5 ஸ்கொயரா? அதுக்கு அடுத்து என்ன வரும்? 6 ஸ்கொயர் வரும். அப்ப பாருங்க, 5/6 ஸ்கொயர்னா 36. அது கடைசி உறுப்பு பாருங்க, A6, ஆறாவது உறுப்பு. 5 வந்துருச்சா? 5க்கு அடுத்து என்ன வரும்? 6. இங்க 6 ஸ்கொயரா? இங்க என்ன வரும்? 7 ஸ்கொயர் வரும். ஈக்குவல் டு 6/7 ஸ்கொயர் பண்ணா 49. இதான் என்னது நமக்கு தேவையான அடுத்த 3 உறுப்புகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.